ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வைக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சுட்டு இப்போ அதில் க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை போட்டு வேக வச்சிடலாம். ஜிஞ்சர் கார்லிக்கு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய குடமிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சமயத்தை காலிஃப்ளவர் வெந்திருக்கும், எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மிக்சரில் வேக வச்ச காலிஃப்ளவரை போட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு காஞ்ச உடனே எல்லா காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சதையும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். அப்படியே சிம்மர்லேயே அது வேகட்டும். அதாவது தனியாகவும் பொரித்து எடுத்துக்கலாம், தனியாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு ஒரு 10 அல்லது 12 பூண்டு பல்லை ஸ்மாஷ் பண்ணி நல்லா செவக்க வறுத்துக்கிடலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, ஒரு டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலக்கி ஒரு கிரேவி மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா வெந்துட்டுருக்கிற ஃப்ரை ஆகிட்டுருக்கிற காலிஃப்ளவரோடு சேர்த்து கேப்சிகம் வெங்காயம் வதக்கிருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ கலக்கி வச்ச சாஸ் அதையும் ஃபுல்லாக ஊற்றி நல்லா பிரட்டி விட்டுறணும். ஓரளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா ட்ரை கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிட்டு இறக்கி வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் லாஸ்ட்டில் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.